முன்னைய வீடியோவிலே மைக்ரோபிட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சாதனத்தை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த முடியும், இவற்றால் எங்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ன, இவற்றின் மூலமாக எங்களது அன்றாட தேவைகளை எங்களால் எப்படி பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்பவற்றை தெளிவாக பார்த்தோம். தற்சமயம் இந்த வீடியோவிலே இந்த மைக்ரோபிட் என்று சொல்லப்படக்கூடிய சாதனத்தை எங்களால் எப்படி ப்ரோக்ராம் செய்து கொள்ள முடியும் அல்லது கோட்களை பயன்படுத்தி எப்படி எங்களால் இந்த மைக்ரோபிட்டை வடிவமைத்துக் கொள்ள முடியும், இவற்றினூடாக நாங்கள் எப்படி பயன்பெற முடியும் என்பதை இந்த இடத்திலே காண இருக்கிறோம். முதலாவதாக அதற்காக நாங்கள் தேர்வு செய்து கொண்ட பிரத்யேகமான பகுதியான makecode.microbit.org என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியிலே உங்களுக்கு தேவையான அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய அமைத்துக் கொள்ள முடியும். பொதுவாக நாங்கள் ப்ரோக்ராம் செய்யும் பொழுது அல்லது ப்ரோக்ராம்களை அமல்படுத்தும் பொழுது எங்களுக்கு கோட்கள் மூலமாக நாங்கள் செய்யலாம். ஆனால் இந்த makecode.microbit.org என்று சொல்லப்படக்கூடிய இந்த இனத்தின் மூலமாக பிளக்ஸுகளை பயன்படுத்தி உங்களால் மைக்ரோபிட் டிவைஸுக்குள் உள்ளீடு செய்ய முடியும் உங்களுடைய ப்ரோக்ராம்களை. இந்த இடத்திலே மைக்ரோபிட் பைத்தன் எடிட்டர் என்று சொல்லப்படக்கூடிய அல்லது python.microbit.org என்று சொல்லப்படக்கூடிய இந்த இணையதளத்தின் மூலமாக எங்களால் பைத்தன் லாங்குவேஜ் என்று சொல்லப்படக்கூடிய மொழியின் ஊடாக எங்களால் ஒரு ப்ரோக்ராமை உருவாக்க முடியும். அதாவது இந்த இடத்திலே இங்கு காணப்படக்கூடிய இந்த இடத்திலே உங்களுக்கு விருப்பப்படக்கூடிய ப்ரோக்ராமை நீங்கள் எழுதுவதன் மூலமாக அவற்றையும் உங்களால் மைக்ரோபிட் டிவைஸுக்குள் உள்ளீடு செய்வதால் அவற்றை காண முடியும். அத்தோடு இந்த இடத்திலே உங்களால் நான் இங்கே காட்டப்பட்டிருக்கும் இந்த குறியீடின் மூலமாக உங்களால் அவற்றை டிஸ்ப்ளே செய்து கொள்ள முடியதாக இருக்கும். உதாரணத்திற்கு நீங்கள் இங்கு காணப்படக்கூடிய இந்த டிஸ்ப்ளே என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியில் இருக்கும் இந்த கோடுகளை டிராக் செய்து அல்லது இழுத்து இந்த இடத்தில் நிறுவுவதன் மூலமாக அவற்றை உங்களால் கோட் செய்து பாவித்துக் கொள்ள முடியும். அதே சமயம் கோட் வித் நியூ என்று சொல்லக்கூடிய இந்த இணையதளத்தின் மூலமாகவும் உங்களால் மைக்ரோபிட் சாதனத்திற்கு ஒரு ப்ரோக்ராமை தெரிவு செய்து அல்லது எழுதி கொள்ள முடியதாக இருக்கும். ஆனால் இவை நான் முன்னைய பகுதிகளில் இந்த பகுதிகளில் காட்டினது போல மிக இயல்பாக அல்லது இலகுவாக செய்யக்கூடியது ஒன்றாக காணப்படாது. காரணம், இவற்றில் எழுதுகின்ற இந்த லாங்குவேஜ் அல்லது மொழி என்று சொல்லப்படக்கூடியவற்றை எங்களால் ஞாபகம் வைத்துக் கொள்வது கொஞ்சம் கடினமாகவே இருக்கும். அதனால் எங்களுக்கு இயல்பாகவும் அல்லது இலகுவிலும் செய்து கொள்ள முடிய ப்ரோக்ராம்களை நாங்கள் இந்த இடத்தில் பிளாக்ஸுகளை தேர்வு செய்வதன் மூலமாக எங்களால் இலகுவாக அவற்றை உருவாக்கி கொள்ள முடியும். அல்லது உங்களது மைக்ரோபிட் சாதனத்திற்கு உள்ளீடு செய்வதன் மூலமாக உங்களால் பிளக்ஸுகள் மூலமாக அல்லது கோட் இல்லாத ஒரு ப்ரோக்ராமை உங்களால் தன்னிச்சையாகவே உருவாக்க முடியும். தற்சமயம் இலகுவில் எங்களால் ப்ரோக்ராம் செய்து கொள்ளக்கூடிய makecode.microbit.org என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியில் நாங்கள் இருக்கின்றோம். இவற்றை தெளிவாக புரிந்து கொள்ள முதலில் இந்த பகுதியை நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் செய்வதன் மூலமாக உங்களால் நிறைய டியூட்டோரியல்களை இந்த இடத்திலே காண முடியதாக இருக்கும். இவை முன்னதாகவே ப்ரோக்ராம் செய்யப்பட்டு இங்கே சேவ் செய்து அல்லது நிறுவி உள்ளதை உங்களால் காண முடியும். இவற்றை எடிட் செய்வதன் மூலமாக இவை எவ்வாறு ப்ரோக்ராம் செய்யப்பட்டுள்ளது அல்லது இவற்றை உங்களுக்கு வேண்டியபடி அல்லது உங்களுக்கான முறையில் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரோக்ராமை அமைத்துக் கொள்ள முடியும் என்பவற்றை
இந்த இடத்திலிருந்து நீங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். உதாரணத்திற்கு இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கின்ற இந்த சோயில் மாய்ஸ்டர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியில் மண்ணில் இருக்கும் ஈரப்பதத்தை எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம் என்பதை ஒரு டுட்டோரியலாக இந்த இடத்திலே பதிவிட்டுள்ளார்கள். இவற்றை எடிட் செய்வதன் மூலமாக இவை எவ்வாறு இந்த இடத்திலே பதிவிடப்பட்டுள்ளது, எவ்வாறு அவர்கள் இந்த புரோகிராமை செயல்படுத்தியுள்ளார்கள் என்பதை உங்களால் நன்றாகவே தெரிந்து கொள்ள முடியும். அதே போல இந்த இடத்தில் உதாரணத்திற்கு நான் ஒரு ஏற்கனவே செய்யப்பட்டுள்ள ஒரு டுட்டோரியல் புரோகிராமை தேர்வு செய்து கொள்கிறேன். அவற்றை தேர்வு செய்து முடித்த பின்னர் இந்த இடத்திலே பிளாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்லைடை கிளிக் செய்வதன் மூலமாக இவை வேறு ஒரு பகுதிக்கு உங்களை அழைத்து செல்லும். அங்கே இந்த புரோகிராம் எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது என்பவற்றை எங்களால் தெளிவாகவே பார்த்து கொள்ள முடியும். இந்த பகுதியிலே ஏற்கனவே செயல்படுத்தி இருக்கிற ஒரு புரோகிராமை எங்களால் காணக்கூடியதாக இருக்கும். அதாவது முன்னதாகவே இவற்றை இந்த இடத்திலே பதிவிட்டுள்ளார்கள். நாங்களும் கூட இந்த பேசிக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடத்திலே தேர்வு செய்வதன் மூலமாக இவற்றை எங்களால் மிக இலகுவாக கஸ்டமைஸ் அல்லது எங்களுக்கு ஏற்றபடி வடிவமைத்துக் கொள்ளலாம். இவற்றை எப்படி வடிவமைத்து உள்ளார்கள் அல்லது இவற்றின் மூலமாக எங்களால் என்ன பயன்பெற முடியும் என்பவற்றை இந்த இடத்திலே முதலாவதாக புரோகிராம் செய்தவர் இவற்றை பதிவிட்டுள்ளார். இதன் மூலமாக எங்களுக்கு இயல்பாகவும் இலகுவாகவும் எப்படி இந்த மைக்ரோபிட் என்று சொல்லப்படக்கூடிய செயலி வேலை செய்கின்றது அல்லது பயன்படுகிறது என்பதை இலகுவாக எங்களால் கற்பித்துக் கொள்ள கூடியதாக இருக்கின்றது. இவற்றை நீங்கள் சரிவர படித்துக் கொள்வதன் மூலமாக, தெரிந்து கொள்வதன் மூலமாக இயல்பாக இவற்றை உங்களால் உங்களுக்கு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய விதத்தில் புரோகிராம்களை அமைத்துக் கொள்ள முடியும். தற்சமயம் நான் இந்த டுட்டோரியலை விடுத்து இந்த மைக்ரோபிட் என்று சொல்லப்படக்கூடிய பகுதிக்கு நாங்கள் மீண்டும் செல்கின்றோம். அந்த இடத்திலே உங்களால் காண முடியதா இருக்கும். நாங்கள் முதலில் தேர்வு செய்த அந்த பகுதி இந்த இடத்தில் காட்டப்படுகின்றது. நாங்கள் இவற்றை அழித்துவிட்டு எங்களுக்கு தேவையானபடி இன்னொரு புதிய புரோகிராமை நாங்கள் உருவாக்கம் செய்வோம். தற்சமயம் இந்த இடத்திலே உங்களால் நியூ ப்ராஜெக்ட் அல்லது கிளவுட் ப்ராஜெக்ட் என்று சொல்லப்படக்கூடிய 2 பொத்தான்களை காண முடியதாக இருக்கும், பட்டன்களை காண முடியதாக இருக்கும். இவற்றில் நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் என்பவற்றை தெரிவு செய்யும் பொழுது உங்களால் ஒரு புதிய ப்ராஜெக்டை எழுத முடியும். எழுதி அவற்றை இந்த கணினியிலேயே சேமித்து வைத்து முடியும். மற்றபடி கிளவுட் ப்ராஜெக்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியில் நீங்கள் தேர்வு செய்யும் போது இவை உங்களது கிளவுட் லொகேஷன் என்று சொல்லப்படக்கூடிய இணையதள பக்கத்திலே இவை சேமித்து வைக்கப்படும். இதன் மூலமாக நீங்கள் நியூ ப்ராஜெக்டை தேர்வு செய்யும் பொழுது அந்த இடத்திலே உங்களால் இந்த தேர்வு செய்த கம்ப்யூட்டர் அல்லது கணினியில் மட்டுமே உங்களால் பாவித்துக் கொள்ள முடியும். ஆனால் கிளவுட் ப்ராஜெக்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியை தேர்வு செய்வதன் மூலமாக உங்களால் எந்த கணினியில் உங்களது உள்நுழையும் கடவுள் சொற்களை பயன்படுத்தி நீங்கள் எந்த கணினியில் நுழையும் பொழுதும் உங்களால் வடிவமைக்கப்பட்ட ப்ராஜெக்டுகளை காண முடியும். தற்சமயம் கிளவுட் ப்ராஜெக்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடத்தை நான் தேர்வு செய்கிறேன். இவற்றின் மூலமாக என்னுடைய ஜிமெயில் அக்கவுண்டை அல்லது மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்டை பயன்படுத்தி என்னால் உள்ளீடு செய்ய முடியும். தற்சமயம் நான்
எனது ஜிமெயில் அக்கவுண்ட் மூலமாக இந்த இணையதளத்தில் நான் உள்ளீடு செய்கிறேன். நாங்கள் வெற்றிகரமாக எங்களது தரவுகளை இந்த இடத்தில் செலுத்தி நாங்கள் மைக்ரோபிட் org என்று சொல்லப்படக்கூடிய மைக்ரோபிட்.org என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிக்குள் நுழைந்திருக்கிறோம். நாங்கள் முதலாவதாக நியூ ப்ராஜெக்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியை தேர்வு செய்து எங்களுடைய புதிய அல்லது முதலாவதான ப்ராஜெக்ட் நேம் பெயரை நாங்கள் இந்த இடத்தில் தயாரித்துக் கொள்வோம். எனது முதலாவது ப்ராஜெக்டாக மை ஃபர்ஸ்ட் PRJ என்று இதை நான் பதிவு செய்து கொள்கின்றேன். இந்த இடத்தில் உங்களால் காண முடியதாக இருக்கும் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியானது தற்சமயம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்திலே மைக்ரோபிட் சிமுலேட்டர் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி நீங்கள் வடிவமைக்கின்ற புரோகிராம்களை இந்த இடத்திலே உங்களுக்கு டிஸ்ப்ளே செய்யக்கூடியதாக இருக்கும். அதாவது நீங்கள் எந்த விதமான புரோகிராமை நீங்கள் வடிவமைக்கின்றீர்களோ அவற்றை இங்கு உங்களால் காண முடியதாக இருக்கும். அச்சமயம் இந்த பகுதி டூல் பாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியிலே நிறைய பிளாக்ஸ்கள் இருப்பதை உங்களால் காண முடியதாக இருக்கும். இவற்றை நீங்கள் தேர்வு செய்து உங்களுக்கு வேண்டியதான புரோகிராம்களை உங்களால் நீங்களே அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இயல்பான வழிமுறைகளை இங்கு நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் ஒர்க் ஸ்பேஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியில் தான் நீங்கள் இந்த டூல் பாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியிலிருந்து தேர்வு செய்கின்ற ஒவ்வொரு பிளாக்ஸ்களையும் பயன்படுத்தி உங்களுக்கான நீங்கள் விரும்பிய புரோகிராமை அல்லது செயலியை இந்த இடத்தில் நீங்கள் வடிவமைத்துக் கொள்ளலாம். அதே போன்று ஷேர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியிலே நீங்கள் வடிவமைத்த உங்களுடைய செயலியை உங்களுக்கு இன்னொரு உங்களுடைய நண்பருடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் இந்த இடத்திலே உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இதன் மூலமாக உங்களால் கிரியேட் செய்யப்பட்ட அல்லது வடிவமைக்கப்பட்ட புரோகிராமை நீங்கள் இன்னொருவருடன் பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு லிங்க் அமைப்பு உருவாகுவதன் மூலமாக அவற்றை இன்னொருவருடன் பகிர்ந்து கொள்ளும் போது உங்களால் நீங்கள் செய்த புரோகிராமை பகிர்ந்து கொள்ள முடியும். அதே போல டவுன்லோட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியிலே நீங்கள் வடிவமைத்த உங்களுடைய புரோகிராமை தரவிறக்கம் செய்து அல்லது டவுன்லோட் செய்து உங்களுடைய மைக்ரோபிட் சாதனத்திற்குள்ளே உள்ளீடு செய்வதன் மூலமாக நீங்கள் செய்த தரவான அந்த புரோகிராமை உங்களால் செயல்படுத்தி பார்க்க முடியும். தற்பொழுது இந்த இடத்தில் நாங்கள் பார்த்தோம் சிமுலேட்டர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதி, அதாவது நீங்கள் வடிவமைக்கின்ற உங்களுடைய தரவுகளை இந்த இடத்திலே உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். அதேபோல் டூல் பாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியிலே பிளாக்ஸ்களை தேர்வு செய்வதன் மூலமாக உங்களுக்கான புரோகிராமை எந்த வடிவமைப்பில் நீங்கள் தேர்வு செய்கின்றீர்களோ அவற்றை கொண்டு அந்த புரோகிராம்களை தயாரிப்பதற்கான அனுகூலங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல் இங்கே ஒர்க் ஸ்பேஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒர்க் ஸ்பேஸிலே டூல் பாக்ஸிலிருந்து தேர்வு செய்யக்கூடிய ஒவ்வொரு பிளாக்ஸ்களையும் பயன்படுத்தி உங்களால் உங்களது புரோகிராமை அல்லது ப்ராஜெக்டை நீங்கள் வெற்றிகரமாக நிறுவ முடியும். தற்போது இந்த ஒன் ஸ்டார்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பிளாக்கிலே நான் பேசிக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பிளாக்ஸ்களை பயன்படுத்தி, அதாவது டூல் பாக்ஸிற்கு உள்ளே இருக்கின்ற இந்த பிளாக்ஸ்களை பயன்படுத்தி
எப்படி நாங்கள் ஒரு புரோகிராமை செய்ய முடியும் என்பதை பார்ப்போம். நான் முதலாவதாக இந்த ஷோ ஐக்கன் என்பதை தேர்வு செய்து கொண்டு இங்கே நான் நிறுவுகின்றேன். ஆன் ஸ்டார்ட் என்று சொல்லப்படக்கூடிய பிளாக்கிலே இந்த ஷோ ஐக்கான் என்று சொல்லப்படக்கூடிய பிளாக்கை நிறுவுகின்றேன். தற்சமயம் எங்களால் இங்கு காணக்கூடியதாக இருக்கும் இந்த சிமுலேட்டரிலே ஒரு இதயம் போன்ற வடிவமைப்பானது இங்கே உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். இந்த மைக்ரோபிட் என்று சொல்லப்படக்கூடிய சாதனத்திலே சிறிய மின் குமிழ்கள் அல்லது LED பல்புகள் என்று சொல்லப்படக்கூடியவை 25 பொருத்தப்பட்டுள்ளது. அவற்றினூடாகத்தான் இலக்கங்கள், எழுத்துக்கள் மற்றும் உருவங்களை எங்களால் இந்த இடத்திலே டிஸ்ப்ளே செய்து பார்த்து கொள்ள முடியதாக இருக்கின்றது. அதே போல இந்த பிளாக்கிலே வேறொரு உருவத்தை நான் மாற்றுவதன் மூலமாக, ஒரு சந்தோஷமான முகபாவனையை இந்த இடத்தில் நான் மாற்றுவதன் மூலமாக இந்த சிமுலேட்டரிலும் கூட அதேபடியானதொரு நாங்கள் தேர்வு செய்த முகபாவனையை உங்களால் இந்த இடத்திலே காண முடியும். அதாவது நீங்கள் எந்த உருவத்தை இங்கே தேர்வு செய்கின்றீர்களோ அவற்றை உங்களால் இந்த சிமுலேட்டரிலும் கூட காணக்கூடியதாக இருக்கும். இவைதான் இலகுவாக எங்களால் ஒரு புரோகிராமை எவ்வாறு செய்ய முடியும் என்பதற்கான மிகவும் இலகுவான உதாரணங்களாகும். தற்சமயம் நாங்கள் பார்ப்போம், ஒரு டூல் பாக்ஸில் இருந்து ஒரு சில பிளாக்ஸ்களை எடுப்பதன் மூலமாக எவ்வளவான ஒரு புரோகிராமை செய்ய முடியும் என்பதை சரளமாக பார்ப்போம். அதற்காக இந்த இடத்திலே பேசிக் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் ஷோ ஐக்கன் என்று சொல்லக்கூடிய பிளாக்கை தேர்வு செய்து நான் இந்த இடத்திலே நிறுவுகின்றேன். தற்சமயம் நாங்கள் இரண்டு உருவங்களை இந்த இடத்திலே வைத்துள்ளோம். நான் அந்த உருவத்தை சந்தோஷமான முகமாகவும், அதேபோல் இரண்டாவது முகத்தை ஒரு தூக்கமான முகமாகவும் தேர்வு செய்து கொள்கின்றேன். அத்தோடு இந்த பேசிக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியிலே போஸ் என்று சொல்லப்படக்கூடிய இவற்றை கொண்டு வந்து இந்த ஷோ ஐக்கன் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே நான் நிறுவுகின்றேன். மறுபடியும் போஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிளாக்கை தேர்வு செய்து நான் இந்த இடத்திலே வடிவமைத்து கொள்கின்றேன். இவற்றுக்கான தற்சமயம் 100 மில்லி செகண்ட் என்று சொல்லப்படக்கூடியவற்றை நான் 1 வினாடியாக மாற்றிக்கொள்கின்றேன். நான் மறுபடியும் இந்த பேசிக் என்று சொல்லக்கூடிய பிளாக்கிலே கிளியர் ஸ்கிரீன் என்று சொல்லக்கூடிய பிளாக்கை தேர்வு செய்து இந்த இடத்திலே நிறுவிக்கொள்கின்றேன். தற்பொழுது நாங்கள் காட்டப்பட்டிருப்பது போல இங்கே ஒரு சந்தோஷமான முகபாவனையும் தூக்கமான ஒரு முகபாவனையும் அதற்கான வினாடியாக 1 வினாடியையும் நாங்கள் தேர்வு செய்து அவை முடிந்தவுடன், ஒரு வினாடி முடிந்தவுடன் அவற்றில் இருக்கின்ற, அதாவது இந்த டிஸ்பிளேயை காட்டக்கூடிய பகுதியில் இருந்து முற்றுமாக இல்லாமல் போகும் அளவுக்கு செய்யும்படியாக கிளியர் ஸ்கிரீன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு பிளாக்கையும் நாங்கள் தேர்வு செய்துள்ளோம். தற்சமயம் இப்பொழுது உங்களால் காண முடியும், இந்த ஷோ ஐக்கன் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் சந்தோஷமான முகம், அதோடு அது 1 வினாடியும், துக்கமான முகமும் அதோடு அது 1 வினாடியும், இவைகள் தெரிந்து முடிந்தவுடன் இந்த டிஸ்பிளேயில் ஒன்றும் இல்லாது செல்வதற்காக நாங்கள் கிளியர் ஸ்கிரீன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பிளாக்கையும் நிறுவியுள்ளோம். நாங்கள் இவற்றை செயல்படுத்தி பார்ப்போம் எந்த அளவிற்கு இவை வேலை செய்கின்றது என்பதை. உங்களால் இப்பொழுது காண முடியும், இந்த சந்தோஷமான முகம் உங்களுக்கு தெரிந்து 1 வினாடியில் துக்கமான முகம் வந்து மறுபடியும் இவை எல்லாம்
மறைந்து போகக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இந்த ஷோ ஐக்கன் என்று சொல்லக்கூடிய இந்த முகம் தெரிவதும் ஒரு வினாடியில் இது மறைந்து போவதும், மறுபடியும் துக்கமான முகம் உங்களுக்கு தெரிவதும், மறுபடியும் ஒரு வினாடியில் அது மறைந்து போவதும், பின் இருக்கின்ற இந்த 4 தரவுகளானது அழிந்து போக அல்லது டிஸ்பிளேயில் காட்ட முடியாது செல்லத்தக்கதாக இந்த இடத்திலே இந்த கிளியர் ஸ்கிரீன் என்பது வேலை செய்கின்றது. தற்சமயம் 1, 2, 3, 4, 5 பிளாக்குகளை நாங்கள் உள்ளீடு செய்துள்ளோம். தற்சமயம் நாங்கள் ஒன் ஸ்டார்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பிளாக்கில் இருந்து நாங்கள் இவற்றை தேர்வு செய்து forever என்று சொல்லக்கூடிய இந்த பிளாக்கிலே மீள் தேர்வு செய்யும் பொழுது அல்லது மீள் நிறுவும் பொழுது இவை எந்த முறையில் வேலை செய்கின்றது என்பதை உங்களால் காண முடியும். இலகுவாக புரிந்து கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஒன் ஸ்டார்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியில் நிறுவும் போது ஒரு முறை வந்து திரும்பவும் மறைந்து போனது. ஆனால் இந்த forever என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியிலே தொடர்ச்சியாக இந்த முகங்கள் மாறி மாறி வருவதை உங்களால் இலகுவில் புரிந்து கொள்ளதாக இருக்கும். நாங்கள் இலகுவில் தெரிந்து கொள்ள இந்த பேசிக் என்று சொல்லக்கூடிய இந்த பிளாக்குகளை தேர்வு செய்து இவற்றை ஒன் ஸ்டார்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் நிறுவதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் இவை நின்றுவிடும். ஒரு தடவை அவை செயல்பட்டு நின்றுவிடும். ஆனால் நீங்கள் forever என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியை தேர்வு செய்யும் பொழுது இவை தொடர்ச்சியாக உங்களுக்கு இப்படியானதொரு மாறி மாறி வரக்கூடிய டிஸ்பிளே தொடர்ச்சியாக வருவதை உங்களால் காண முடியும். இவற்றை இயல்பாக புரிந்து கொள்ள நீங்கள் இந்த டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய பிளாக்ஸ்களை தேர்வு செய்து இந்த ஒர்க் ஸ்பேஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒன் ஸ்டார்ட் அல்லது forever உள்ளாக உள்ளீடு செய்து அவற்றை இந்த இடத்திலே நீங்கள் பிளே செய்வதன் மூலமாக உங்களால் அவை எந்த அளவிற்கு வேலை செய்கின்றது, நீங்கள் நிறுவிய ப்ரோக்ராம் சரியாக வேலை செய்கின்றதா என்பதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். நாங்கள் எங்களுடைய அடுத்த வீடியோவிலே எங்களால் எழுதப்பட்ட அல்லது அமைக்கப்பட்ட இந்த ப்ரோக்ராமை எப்படி மைக்ரோபிட் டிவைஸினுள் உள்ளீடு செய்து அவற்றை செயல்படுத்தி பார்க்க முடியும் என்பதை பார்ப்போம்.